Sunrise. வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் சிலர் இன்று பதவி பிரமாணம் செய்ய உள்ளனர். ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் மற்றும் இஸ்ரேல் ஜனாதிபதிக்கு இடையில் முக்கிய சந்திப்பு. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்து 93 ஓட்டங்களினால் வெற்றி. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்தி. அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் சிலர் இன்று பதவி பிரமாணம் செய்ய உள்ளனர். ராஜாங்க மற்றும் பிரதி அமைச்சர்களும் இதன்போது பதவியேற்க உள்ளனர். இந்த நிகழ்வு இன்று பிற்பகல் 2 மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் ஆரம்பமாக உள்ளது. புதிய அரசாங்கத்தின் அமைச்சர்கள் சிலர் நேற்று தமது கடமைகளை பொறுப்பேற்றனர். பெட்ரோல் மற்றும் பெட்ரோல் வாயு அமைச்சர் சந்திம வீரக்கொடி தமது கடமைகளை நேற்று பொறுப்பேற்றார். இந்த அமைச்சின் நடவடிக்கைகளை வெளிப்படைத்தன்மையுடன் முன்னெடுக்க நான் தயாராக உள்ளேன். அனைத்து கடமைகள் மற்றும் தீர்மானங்களை சகல அரசியல் கட்சிகள் அடங்கிய ஆலோசனை குழுவுடன் கலந்துரையாடி இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்க அமைச்சர் என்ற ரீதியில் முன்னெடுக்க நான் தயாராக உள்ளேன். සමන්විත උපදේශක සභාවක් එක්ක කතා කරලා සාකච්ඡා කරලා මේ වැඩපිළිවෙල ඉදිරියට ගෙන යන්න අමාත්‍යවරයා හැටියට මම நகர மற்றும் மேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சர் பாட்டலி சம்பிக்கரணவுக்கு நேற்று சித்சிரிபாயவில் தமது கடமைகளை பொறுப்பேற்றார். $12,000ක එක පුද්ගල ආදායම් කරා යාම සඳහා தனிநபர் ஒருவரின் வருமானத்தை $12,000 அதிகரிப்பதற்காக புதிய உற்பத்திகளை முன்னெடுக்கும் சமூக பொருளாதார முறைமையினை அறிமுகப்படுத்த உள்ளோம். அத்துடன் வாணிப மற்றும் சமூக ரீதியான பொருளாதார சந்தை முறைமையொன்றை அறிமுகப்படுத்துவது அவசியமாகின்றது. முழு மேல் மாகாணத்திலும் இந்த மாற்றம் அவசியமாகும். இதற்கு தேவையான சட்டமூலங்கள் மற்றும் திட்டங்களை எதிர்வரும் 6 மாதங்களுக்குள் முன்வைக்க உள்ளோம். මුළු බස්නාහිර පළාතම ඒ තත්ත්වයට පෙරලීම අවශ්‍යයි. ඒ සඳහා වන අනපනත් ඒ සඳහා වන සැලසුම් ඉදිරි 6 මාස තුල අපි ජනතාවට ඉදිරිපත් කරනවා. நீதி அமைச்சர் தமது கடமைகளை நேற்று பொறுப்பேற்றார். மக்கள் நமக்கு வழங்கியுள்ள இந்த ஆணை மூலமாக இந்த தேசிய அரசாங்கத்தின் ஊடாக எதிர்வரும் 2 வருடங்களுக்குள் புதிய அரசியல் அமைப்பு ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்கு எதிர்பார்க்கின்றோம். மீன்பிடி அமைச்சர் மஹிந்த அமரவீர தனது அலுவலகத்தில் கடமைகளை பொறுப்பேற்றார். நமது நாட்டுக்கு தேவையான மீன்களை நமது நாட்டிலேயே உற்பத்தி செய்வது எமது நோக்கமாகும். அத்துடன் வெளிநாட்டு சந்தைக்கு தேவையான மீன் உற்பத்திகளையும் ஏற்றுமதி செய்ய எதிர்பார்க்கின்றோம். கொழும்பு தொழில் செயலகத்தில் அமைச்சர் WGJ செனவிரத்ன தமது கடமைகளை பொறுப்பேற்றார். இந்த அமைச்சில் கலந்துரையாடல்கள் ஊடாகவே தீர்வுகளை பெற்றுக் கொள்வதாக நான் நினைக்கின்றேன். 2 தரப்பினரையும் ஒருங்கிணைப்புக்கு ஒற்றுமையின் பாலம் அவசியமாகின்றது. 2 தரப்பினரையும் ஒருங்கிணைத்து ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொண்டு தொடர்புகளை பேணவே விரும்புகின்றேன். புதிய அமைச்சுக்களுக்கான 44 செயலாளர்கள் நேற்று ஜனாதிபதியின் செயலாளர் PB அபேகோன் தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ளனர். நிதியமைச்சின் செயலாளராக கலாநிதி RHS சமரதுங்க நியமிக்கப்பட்டுள்ளார். SN கோட்டாபய ஜெயரத்ன தொழில் மற்றும் தொழிற்சங்க உறவுகள் அமைச்சின் செயலாளராக செயற்பட உள்ளார். பாராளுமன்ற புனரமைப்பு மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் செயலாளராக WMV நாரம்பனாவிற்கு நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. WM பந்துசேன கல்வி அமைச்சின் செயலாளராகவும் WS கருணாரத்ன பெட்ரோலிய மற்றும் பெட்ரோலிய வாயு அமைச்சின் செயலாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் செயலாளராக GS விதானகேவும் நீதி அமைச்சின் செயலாளராக பத்மஸ்ரீ ஜெயமானவும் நியமனம் பெற்றனர். உபாலி மாரசிங்க சுகாதாரம் போஷாக்கு மற்றும் சுதேச வைத்திய அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். தெற்கு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளராக காமினி ராஜகருணாவிற்கு நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சின் செயலாளராக AM ஜெயவிக்ரம செயற்பட உள்ளார். கலாநிதி DMRP திசாநாயக்க விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளராவார். விவசாய அமைச்சின் செயலாளராக P விஜயரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார். மின்வலு மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சின் செயலாளராக LB வடகொடவும் LP ஜெயம்பதி துறைமுகங்கள் கப்பல் துறை அலுவலர்கள் அமைச்சின் செயலாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேசிய கொள்கை மற்றும் பொருளாதார அலுவலர்கள் அமைச்சின் செயலாளராக MI ராஃபிக் நியமிக்கப்பட்டுள்ளார். வெளிவிவகார அமைச்சின் செயலாளராக C வாகீஸ்வரவும் மாநகர மற்றும் மேல்மாகாண அபிவிருத்தி அமைச்சின் செயலாளராக N ரூபசிங்கவும் நியமனத்தை பெற்றுள்ளனர். கருணாசேன ஹெட்டியாராச்சி பாதுகாப்பு அமைச்சின் புதிய செயலாளராவார். கடற்றொழில் மற்றும் நீரியல் அமைச்சின் செயலாளராக WMR அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த பெரும்போகத்தின் போது கொள்வனவு செய்யப்பட்ட சுமார் 30,000 மெட்ரிக் டன் சம்பா நெல்லை
தனியார் துறையினரிடம் விற்பனை செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. விலை மனு கோரல் நடைமுறையின் கீழ் நெல்லை விற்பனை செய்ய உள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் MP திசாநாயக்க தெரிவித்துள்ளார். களஞ்சிய சாலைகள் பற்றாக்குறையால் தற்போது ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலைக்கு தீர்வு காணும் வகையில் நெல் சந்தைப்படுத்தல் சபை இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய மாகாணங்கள் உள்ளிட்ட மேலும் சில பகுதிகளில் அரசாங்கத்தின் நிர்ணய விலையின் கீழ் நெல் கொள்வனவு செய்யும் நடவடிக்கை முறையாக இடம்பெறுவதில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. களஞ்சிய சாலை வசதிகள் இன்மையால் அதிகளவான நெல்லை கொள்வனவு செய்ய முடியாதுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நெல் கொள்வனவு நடவடிக்கையை முறையாக நடைமுறைப்படுத்துமாறு கோரி கடந்த சில தினங்களாக விவசாயிகள் போராட்டங்களை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். மாத்தறை தெனியாய ஊருபோக்க பகுதியில் பாடசாலைக்குள் வைத்து மாணவர்கள் சிலர் குளவிக்கோட்டுக்கு இலக்காகியுள்ளனர். பாடசாலையில் கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த போது மாணவர்கள் குளவிக்கோட்டுக்கு இலக்காகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்தது. குளவிக்கோட்டுக்கு இலக்கான 17 மாணவர்களும் ஆசிரியர் ஒருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். பாடசாலை வளாகத்திற்குள் குளவிக்கூடுகள் காணப்படவில்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். வெளிப்பகுதியில் இருந்து வந்த குளவிகள் மூலமே மாணவர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன் தொலைபேசியூடாக தொடர்பினை ஏற்படுத்தினோம். சப்ரகமுவ மேல், வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் இடைக்கிடையே இலேசான மழை பெய்யக்கூடும். கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களின் சில இடங்களில் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை விருத்தி அடையும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட்டு இழப்புகளை அல்லது சேதங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு, காலி, ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடற்பிரதேசங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழ உள்ள ஏனைய கடற்பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை விருத்தி அடையும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். மன்னார் தொடக்கம் யாழ்ப்பாணம் ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது சில சமயங்களில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசுவதுடன் கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும். இத்துடன் நியூஸ் போஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback